ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். போன வீடியோஸோட கண்டினியூஸ் தான் இப்போ நம்ம காமர்ஸில் பார்க்க போகிறோம். அதாவது நான் இப்போ நியூ சாப்டர் ஆரம்பிக்கிறோம், 9th சாப்டர். ஓகேயா? அதாவது என்னது, ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன், அந்த யூனிட், அதாவது செகண்ட் யூனிட்டில் அதாவது தொழில் அமைப்புகளினுடைய வடிவங்கள். ஓகேயா? அதில் வந்து இப்போ நம்ம எடுக்க போகிற சாப்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்னா அரசு அமைப்புகள் அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? அதான் அந்த லெசன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் வந்து லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸில் பார்த்தீங்கன்னா த மீனிங் ஆஃப் டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங், ஃபியூச்சர்ஸ், அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். அதாவது கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, அதில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டு, அதாவது இப்போ சொல்கிறோம்ல எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு, எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டு, இந்த மாதிரி இன்கம் டிபார்ட்மெண்ட், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் வைஸ் உள்ள நிறுவனங்கள். ஓகேயா? அரசு அமைப்புகள்னால் அரசு நிறுவனங்கள் தான் இல்லையா, அந்த மாதிரியான அந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். அதனுடைய மீனிங்ஸ் பார்க்க போகிறோம், அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்க போகிறோம், அதனுடைய அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் இந்த லெசனில் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். ஓகேயா? அதுக்காகத்தான் இந்த லெசனை நாம் லேர்ன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த மீனிங் ஆஃப் பப்ளிக் கார்பரேஷன்ஸ், ஃபியூச்சர்ஸ், அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். ஆமாம், அதாவது பப்ளிக் கார்பரேஷன்ஸ் அப்படின்னா பொது கழகங்கள்னு அர்த்தம். ஓகேயா? இப்போ இந்த இருக்கு இல்லையா, போக்குவரத்து கழகம் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா, அது மாதிரி அந்த மாதிரி உள்ள அதை தான் அந்த மாதிரி உள்ள அந்த கவர்மெண்ட்டுடைய நிறுவனங்கள், அதெல்லாம் அதனுடைய மீனிங்ஸ் தெரிஞ்சுக்க போகிறோம் அந்த லெசனில். அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் தெரிஞ்சுக்க போகிறோம், அதனுடைய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நெக்ஸ்ட் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா த மீனிங்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் கம்பெனி, ஃபியூச்சர்ஸ், அட்வான்டேஜஸ் அண்டு டிஸ்அட்வான்டேஜஸ். அதாவது கவர்மெண்ட் கம்பெனிஸ் அடுத்து நம்ம தெரிந்து கொள்ள போவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து லேர்ன் பண்ண போவது என்னென்னு பார்த்தீங்கன்னா அரசு கம்பெனிகள். ஓகே, அரசு நிறுவனங்கள் மற்றும் அதனுடைய மீனிங்ஸு, அதனுடைய ஃபீச்சர்ஸு, அதனுடைய அட்வான்டேஜஸ் அண்டு டிஸ்அட்வான்டேஜஸ். இதுதான் இந்த மூணு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அதாவது டிபார்ட்மெண்ட் வைஸ் உள்ள மீனிங்ஸு, கேரக்டரிஸ்டிக்ஸ், அப்புறம் இது பப்ளிக் கார்பரேஷன்ஸு, பொது கழகங்கள் சொல்லுவோம், அதனுடைய மீனிங்ஸு, டெஃபினேஷன்ஸு, அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் கம்பெனிஸ். ஓகேயா? அதனுடைய மீனிங்ஸு, கேரக்டரிஸ்டிக்ஸு, அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜ். இதுதான் இந்த சாப்டரில் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். அதுக்கு தான் இந்த சாப்டரை நம்ம தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா? நம்ம பார்க்க போகிறது அந்த இன்ட்ரோடக்ஷன், கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனுடைய இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போகிறோம். ஓகேயா? பப்ளிக் என்டர்பிரைசஸ் as a form of business organizations gained economic importance in most of the countries of the world in recent years. During the 20th century, various governments started participating in industrial and commercial activities. அதாவது பப்ளிக் கார்பரேஷன்ஸ் அப்படின்னா அரசு நிறுவனங்கள். ஓகேயா? அந்த பப்ளிக் கார்பரேஷன்ஸை பொறுத்தவரை பிஸ்னஸ் அமைப்பில், அதாவது வியாபார அமைப்பில் பார்த்திங்கன்னா ஒரு அங்கமாகவும் ஒரு வடிவமாகவும் இருக்குது. இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் அந்த மாதிரி இருக்குது. அதாவது பப்ளிக் கார்பரேஷன், பப்ளிக் நிறுவனங்கள், அதாவது என்டர்பிரைசஸ், பப்ளிக் என்டர்பிரைசஸ் வந்து பிஸ்னஸ் அமைப்பில் வந்து இன்றைக்கி ஒரு அங்கமாகவும் ஒரு வடிவமாகவும் தற்காலத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லப்படுது. தற்காலத்தில் மட்டும் இல்லாமல் இந்த தற்காலத்தில் உலக அளவில், ஓகேயா, உலக அளவில் நாட்டினுடைய எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்டுக்கு, அதாவது எக்கனாமிக்கல் குரோத்தை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இன்று பப்ளிக் என்டர்பிரைசஸ் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் வந்து 20ஆம் நூற்றாண்டில், ஓகே, 20th செஞ்சுரி, அது 20ஆம் நூற்றாண்டில் பல்வேறு வகையான அந்த அரசு தொழில் மற்றும் அந்த வணிக நிறுவனங்கள், வணிக நடவடிக்கைகள், ஆக்டிவிட்டீஸ், ஓகேயா, அந்த 20ஆம் நூற்றாண்டில் பல்வேறு அரசு நிறுவனங்கள், அதாவது பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் அனைத்திலுமே அந்த பப்ளிக் என்டர்பிரைசஸ் ஈடுபட்டன அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ்லி த ரோல் ஆஃப் கவர்மெண்ட் வாஸ் லிமிட்டட் ஒன்லி டு த மெயின்டெனன்ஸ் ஆஃப் லா அண்ட் ஆர்டர். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ஸ் ஹெல்ப்டு ஆல் ரவுண்ட் growth of industries. Private enterprises worked only for the profit motive. The exploitation of consumers and workers by private enterprises was very common. 20th செஞ்சுரிக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து சட்டம், அதே லீகலாக, அதாவது லாலாம் சட்டமெல்லாம் இயற்றுவதையும் அதை வந்து பாதுகாத்தலையும் மட்டுமே வந்து செய்தன. ஆனால் இப்போ வந்து தொழில் புரட்சி, அதாவது ரெவல்யூஷன்ஸ், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ஸ், அந்த அனைத்து விதமான தொழில்களிலும் அந்த அனைத்து தொழிலையும் வழிகளிலும் முன்னேற்றத்துக்கு கொண்டு செல்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா? மேலும் ப்ரைவேட் என்டர்பிரைசஸ் இருக்காங்க இல்லையா, தனியார் துறைகள், அவங்களும் வந்து அந்த ப்ரைவேட் என்டர்பிரைசஸ், தனியார் தொழில் முனைவோர்கள் லாபத்தை மட்டுமே, அதாவது ப்ராஃபிட் மோட்டிவ், எப்போவுமே ப்ரைவேட்டாஸ் வந்து எல்லாமே ப்ராஃபிட் மோட்டிவை வச்சு தான் செயல்படுவாங்க இல்லையா. அப்போ அந்த மாதிரி தனியார் தொழில் நிறுவனங்கள் வந்து ப்ராஃபிட் மோட்டிவில் மட்டுமே நோக்கமாக கொண்டு செயல்படுவதால் அங்கு வந்து கன்சியூமர்ஸ் என்ன செய்யப்படுகிறார்கள், எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணப்படுகிறார்கள், சுரண்டப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா? இது வந்து
இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் அரசு அமைப்புகள். The development of industries was left to the judgment of private enterprises. Therefore, government interventions became necessary to safeguard the interest of the public. Even in development countries like USA and UK, the government thus can own and control industry and business in two ways. Okay. இந்த ப்ரைவேட் என்டர்பிரனர் இருக்காங்க இல்லையா, அதாவது தனியார் தொழில் முனைவர், அவங்கள ஒதுக்கிவிட்டு தொழில் அதாவது இண்டஸ்ட்ரியல் லெவலில் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை தேவைப்பட்டது. ஓகேயா, அதுக்கு இந்த யுஎஸ்ஏ அண்டு யூகே போன்ற அந்த க்ரோத் கண்ட்ரீஸ், வளர்ச்சி அடைந்த நாடுகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய இண்டஸ்ட்ரியல் அதாவது இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, தொழில்துறை, அதை பொதுமக்களிடம் அந்த பொதுமக்களிடமிருந்து காக்க, ஓகேயா, அதை அரசாங்கம் அது தலையிட வேண்டியிருக்குது. அதை போன்ற அந்த வளர்ச்சி அடைந்த நாடுகளில் கூட தொழில்துறையை நல்லா தெரிஞ்சுங்க, யூகே யுஎஸ்ஏ போன்ற வளர்ச்சியடைந்த நாடுகளில் கூட தொழில்துறையை பாதுகாப்பதற்காக அரசாங்கம் அதில் தலையிட வேண்டியது இருக்குது. ஓகே, அதெல்லாம் பெரிய கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரீஸ், அவங்களே அந்த தொழில்துறையை காப்பாற்றுறதுக்காக இவங்க என்ன செய்ய வேண்டியிருக்கு, அரசு தலையிட வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேயா, நெக்ஸ்ட்டு கம்பெனி பார்த்திங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரியல் லெவலில் சொந்தமாகவும் தனது கண்ட்ரோலில் வைத்து கொள்வதற்காகவும் 2 வழிமுறைகள் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்கு. அது என்னென்னு பார்ப்போம். ஓகே, 2 ways சொல்லியிருக்கு இல்லையா. ஃபஸ்ட்டு பையிங் ஸ்டார்டிங் ஏ நியூ யூனிட், அதாவது புதிய தொழில்களை தொடங்குவது. ஓகேயா, ஃபஸ்ட்டு இது அதாவது 2 முறை சொல்லியிருக்கு. அதாவது தனியாக கவர்மெண்ட்டை பொறுத்தவரை கவர்மெண்ட் தொழிலை சொந்தமாகவும் தனதுடைய இந்த கட்டுப்பாட்டிலும் வைத்துக்கொள்வதற்காக 2 வழிகள் உள்ளன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. அதில் ஒன்று ஃபஸ்ட்டு பை ஸ்டார்டிங் நியூ யூனிட், புதிய இண்டஸ்ட்ரியல் தொழில்களை என்ன செய்யணும், தொடங்குவது. செகண்ட் பார்த்தீங்கன்னா பை டேக்கிங் ஓவர் ஆன் எக்ஸிஸ்டிங் இண்டஸ்ட்ரியல் ஆர் கமர்ஷியல் யூனிட் ஓன் பை த ப்ரைவேட் பர்சன்ஸ், அதாவது ப்ரைவேட் ஆர்ஸ் இருக்காங்க இல்லையா, ப்ரைவேட் ஆர்ஸிடமிருந்து இந்த பிஸ்னஸ் பிரிவையோ அல்லது ஏற்கனவே உள்ள அந்த இண்டஸ்ட்ரியலையோ எடுத்துக்கொள்கிறது. ஓகேயா, இண்டஸ்ட்ரியோ என்ன செய்கிறது, எடுத்துக்கொள்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, பார்த்திங்கன்னா மீனிங் அண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங், அதாவது மீனிங்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னா அதனுடைய மீனிங்ஸ் பொருளும் அதனுடைய ஃபியூச்சர்ஸும் பற்றி எது பார்க்க போகிறோம், இந்த டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் துறைவாரி, அதாவது நான் சொன்னேன் இல்லையா, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு, மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டு, மருத்துவத்துறை இல்லையா, அப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸும் பார்க்க போகிறோம். அந்த துறை சார்ந்த நிறுவனங்கள் பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேயா, ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் ஃபார்ம் ஆஃப் த ஆர்கனைசேஷன்ஸ் ஆஃப் மேனேஜிங் ஸ்டேட் என்டர்பிரைசஸ் இஸ் த ஓல்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன். இன் தோஸ் டேஸ் நோ டிஸ்டிங்ஷன் வாஸ் மேட் பிட்வீன் த routine functions of the government and that of the public enterprises. Therefore, most of the early state-owned enterprises were the best examples of the departmental form of organization. Under the departmental form of organizations, a public enterprises is run as a separate full-fledged ministry or as a major subdivision of department of the government. துறைகள்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி அரசு தொழில்கள் அதனுடைய அந்த ஃபார்ம்ஸ் வடிவமைப்பதில் அந்த அரசு துறைகளின் வடிவமைப்பு என்பது மிகவும் பழமையான ஒரு தொன்மையானதாகும். ஓகே, மேலும் இந்த பப்ளிக் என்டர்பிரைசஸ் இருக்கு இல்லையா, பொது நிறுவனங்கள், அதுவும் அரசும் இன்னைக்கு இருக்க அந்த சுச்சுவேஷன்ஸில் அதன் பணிகளில் வேறுபாடு இருப்பதில்லை. ஓகே, பப்ளிக் என்டர்பிரைசஸ்லையும் அரசுக்கும் அதாவது கவர்மெண்ட்டுக்கு இடையில் நிறைய அந்த சூழ்நிலையில் எந்த பெரிய அளவில் வேறுபாடுகள் இருப்பதில்லை. மேலும் ஸ்டார்டிங்கில் தொடக்க காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார்டிங்கில் நிறுவப்பட்ட பெரிய பெரிய அரசுரிமை நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அவை அனைத்துமே இந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் அமைப்புகளாகவே இருந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதான் சான்றுகளாக சொல்லப்படுகிறது. ஏன்னா டிபார்ட்மெண்ட் வைஸாக தான் சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, மேலும் இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட் வைஸ் உள்ள அமைப்புகள் அனைத்துமே அதனுடைய உட்பிரிவாகவும் அந்த துறையினுடைய முழு கட்டுப்பாட்டிலும் இயங்கக்கூடியதாக இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அரசு துறைவாரி அமைப்புகள், நான் சொன்னேன் இல்லையா, துறைவாரி அமைப்புனா இப்போ மெடிக்கல், அதாவது மருத்துவத்துறை அப்படின்னு சொல்கிறோம், அப்புறம் என்ன கல்வித்துறை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், மெடிக்கல் டிபார்ட்மெண்ட், அந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ். ஓகேயா, அந்த இது எல்லாமே பல உட்பிரிவுகளாகவும் அத்துறையின் முழு கட்டுப்பாட்டிலும் இயங்கக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், த இந்தியன் ரயில்வேஸ் ஆர் மேனேஜ்டு பை த மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ். போஸ்ட் அண்ட் டெலிகிராஃப் சர்வீசஸ் ஆர் ரன் அஸ் எ டிபார்ட்மெண்ட் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ். த டெல்லி மில்க் ஸ்கீம், ஆல் இண்டியா ரேடியோ, தூர்தர்ஷன்ஸ் ஆர் அதர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங். அதாவது டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்க்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, பார்க்க போகிறோம் பாருங்கள்.
வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ரயில்வே டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அந்த ரயில்வே அமைச்சகத்தினுடைய கீழே, அதாவது ரயில்வே மினிஸ்ட்ரிக்கு கீழே தான் அந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி தபால் தந்தி இந்த அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அது எல்லாமே அந்த தகவல் தொழில்நுட்ப டிபார்ட்மெண்ட் அந்த 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 அமைச்சகத்தின் கீழே தான் அது இயங்கும். மேலும் அகில இந்திய வானொலி, தூர்தர்ஷன் இந்த மாதிரி இதுகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த அமைப்புகள் எல்லாமே அந்த நிறுவனம் அந்த அந்த டிபார்ட்மெண்ட், அதாவது வானொலி தூர்தர்ஷன் எல்லாம் அகில இந்திய வானொலி அந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்கும் இல்லையா. இது மாதிரி நிறுவனங்களுக்கு மேலும் சில உதாரணங்களை நம்ம சொல்லலாம். ஓகேயா, இது மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கணும்னா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே எல்லாமே, இப்போ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எடுத்தோம்னா அது எஜுகேஷன் மினிஸ்டர், அவங்க அந்த மினிஸ்ட்ரியின் கீழே தான் அது முழுக்க முழுக்க செயல்படும். மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் எடுத்தோம்னா மருத்துவத்துறை அமைச்சர், அதுக்குன்னு ஒரு அமைச்சர் இருப்பார் இல்லையா, அந்த அமைச்சருக்கு கீழே தான் அது செயல்படும். ஓகே, இதுதான் வந்து எக்ஸாம்பிள்ஸ் துறைவாரியான நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, நெக்ஸ்ட் வந்து ஃபியூச்சர்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட் அண்டர்டேக்கிங். ஃபியூச்சர்ஸ் அதாவது இந்த டிபார்ட்மெண்ட் அண்டர்டேக்கிங் உடைய ஃபியூச்சர்ஸ் பார்க்க போகிறோம், இயல்புகள். ஓகேயா, அது என்ன ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் as follows. என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அல்டிமேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அல்டிமேட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? இறுதியான இந்த பொறுப்புகள் அப்படின்னு. ரெஸ்பான்சிபிலிட்டினா பொறுப்புகள், அல்டிமேட்னா இந்த இறுதியான பொறுப்புகள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, த அல்டிமேட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த management of a departmental undertaking lies with the minister concerned, who is responsible to the parliament or state legislatures for the affairs of the departmental undertaking. The minister in turn delegates his authority downwards to various other management levels in the departmental undertaking. டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் அதனுடைய அந்த பொறுப்பு என்பது வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய மினிஸ்ட்ரி அமைச்சகத்தினுடைய தொடர்புடையது. ஓகே, நல்லா தெரிஞ்சுங்க. டிபார்ட்மெண்ட் வைஸ் போகையிலே அதனுடைய அந்த மினிஸ்ட்ரியின் கீழே உள்ளது, அதாவது அந்த அமைச்சகத்தினுடைய இதில் உள்ளது, கண்ட்ரோலில் உள்ளது அப்படின்னு சொல்லி அமைச்சகத்தினுடைய தொடர்புடையது அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, அதாவது பார்லிமெண்ட்டுக்கோ அல்லது லெஜிஸ்லேச்சருக்கோ, ஓகே சட்டமன்றத்துக்கோ அது பொறுப்புடையது ஆகும். அதாவது பார்லிமெண்ட்டுக்கோ அல்லது அது மாநில அரசினுடைய அந்த லெஜிஸ்லேச்சர் இருக்குல்ல, சட்டசபை, அது வந்து அந்த லெவலில் அது பொறுப்புடையதாக சொல்லப்படுகிறது. மேலும் வந்து இந்த டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் அப்படிங்கிறது துறைவாரியான நிறுவனங்களுக்கு அந்த துறையினுடைய மினிஸ்டர், அதாவது அமைச்சரிடமிருந்து அதிகாரம் முழுக்க முழுக்க அந்த மினிஸ்ட்ரியில் இருந்து தான் அதிகாரம் எல்லாமே கீழ்நோக்கியவாறு அந்த அதிகாரிகளுக்கு செல்கின்றன அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்க. டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் அப்படின்னாலே அந்த மினிஸ்டர் இருக்குல்லையா இல்லையா, அவரில் இருந்து தான் அத்தனை விதமான செயல்பாடுகளும் கீழே இறங்கி வரும். ஓகே, துறையில் வந்து அமைச்சரிடம் இருந்ததே அந்த அதிகாரத்தில் இருந்து தான் கீழ்நோக்கியவாறு அதிகாரிகளுக்கு செல்கின்றன அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஹெட்டிங்ஸ். அதாவது வந்து என்னது இறுதியான, அதாவது அல்டிமேட் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் உடைய ஃபீச்சர்ஸில் ஃபஸ்ட்டு வந்து அல்டிமேட் ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்துருக்கோம். ஓகேயா, இதனுடைய கண்டினியூஸை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகேயா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.